நல்லவை கேட்போம். நமது சேனலில் மகாபாரதம் ஆதிபர்வம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாண்டவிய மகரிஷி திருடர்களின் தலைவன் என்று சூலத்தில் ஏற்றப்பட்டார். கழுவில் ஏற்றப்பட்டதான அவருடைய உயிரானது பிரியவில்லை என்பதை கண்டதான மற்ற ரிஷிகள் அரசனிடம் வந்து கூறினார்கள், அவர் ரிஷி, அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவரை தங்கள் சேவகர்கள் பிடித்து வந்து இப்படி சொன்னதால் தாங்கள் தண்டனை கொடுத்துள்ளீர்கள் என்று கூற, ராஜா உடனே ஓடி வந்து அவரை இறக்கிவிட்டு மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அந்த மாண்டவிய மகரிஷி தர்ம தேவதையினிடம் கேட்கிறார், நான் இப்போ அனுபவித்ததான தண்டனை எதற்காக அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தர்ம தேவதை, நீ குழந்தை பருவத்தில் சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம், சிறு பூச்சிகளை எல்லாம் துன்புறுத்தினாய், அதற்கான தண்டனை என்று கூற, இது சரியான தண்டனை இல்லை, இது இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை கிடையாது என்று சொல்லி அந்த தர்ம தேவதையை நீ பூலோகத்தில் மானிடனாக பிறக்க கடவாயின்னு சபிச்சிடுறார். அதனால் அந்த தர்ம தேவதையானது அம்பாலிகையினுடைய வேலைக்காரியினுடைய வயிற்றில் கருவாக தரித்து விதுரனாக பிறந்தது. அந்த குழந்தைதான் விதுரன். ராஜநீதியிலும் தர்மத்திலும் சிறந்தவனாக திகழ்ந்தான். திருதராஷ்டிரன், பாண்டு என்பவர்களுக்கு விதுரனுக்கும் பீஷ்மர் பலவிதமான வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு நல்ல நாளில் திருதராஷ்டிரனுக்கு முடிசூட்டினார். பாண்டுவை சேனாதிபதியாகவும் விதுரனை அமைச்சராகவும் நியமித்தார். திருதராஷ்டிரன் முடிசூட்டப்பட்டாலும் கண்ணில்லாத காரணத்தினால் சேனாதிபதியான பாண்டுவே ராஜாவாக அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். யாதவ குலத்தில் உதித்ததான கண்ணனுடைய தாத்தா பாட்டன் சூரன் அப்படிங்குடைய மனைவி தான் மரீஷை. அவளுக்கு பிருதை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மகள் இருந்தால், தன்னுடைய அத்தை மகனான குந்தி போஜனுக்கு சந்ததி இல்லாததால் இவளை அவனுக்கு ஸ்வீகாரமாக கொடுத்தார். அவள் குந்தி என்று அழைக்கப்பட்டாள். ஒரு சமயம் துர்வாச முனிவர் அங்கு அதிதியாக வர, அவருக்கு 12 மாத காலம் இந்த குந்தியானவள் பணிவிடை செய்து வந்தாள். அதனால் சந்தோஷம் அடைந்ததான துர்வாச முனிவர் ஒரு மந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணி, நீ எந்த தேவதையை அழைத்தாலும் அந்த தேவதை உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வரத்தை கொடுத்தார். அவள் அந்த மந்திரத்தை பரீட்சை செய்து பார்க்கலாம் என்று சூரியனை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரித்தார். உடனே சூரிய பகவான் ஒரு அழகான குழந்தையை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றது. அந்த குழந்தை ரொம்ப தேஜசுடன் கர்ண குண்டலங்கள் கவச்சங்களுடன் இருந்தது. அந்த குழந்தையை வாங்கி அதுக்கு கர்ணன் அப்படின்னு பேர். கர்ண குண்டலங்களோடு வந்ததுனால அதை ஒரு பெட்டியில் வச்சு ஜலத்தில் விட்டுட்டான், நதியில். அதை ஒரு தேரோட்டி அந்த பெட்டியை திறந்து பார்த்து அதில் குழந்தை இறந்தோடனே தன்னுடைய மனைவியான ராதையின் இடத்துல கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு ராதேயன் அப்படின்னு பெயர் வைத்து அதை வளர்த்து வருகிறார்கள். அந்த குழந்தை வளர்ந்ததும் அதுக்கு வில் வித்தை எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுக்கப்படுறது. அதுக்காக துரோணர்கிட்ட போய் கேட்டால் துரோணர் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே பரசுராமர்கிட்ட போய் சீடனாக அவன் தன்னை இது பண்ணி கொண்டு பிரார்த்தித்து கொண்டு வேண்டிக் கொண்டு பரசுராமரிடத்தில் எல்லா வித்தைகளும் கற்றான். ஒரு நாள் பரசுராமர் அந்த சிஷ்யனுடைய மடியில் தலை வைத்து தூங்கும் பொழுது இந்த கர்ணனுடைய தொடையில் ஒரு வண்டு அது துளைக்க, அதனால் இரத்தம் பீரிட்டு அது ஓடியது. கர்ணன் அதை பொருட்படுத்தாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தான். ஏன்னா குரு தூங்குறார், அவருக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு. இதை பார்த்ததான பரசுராமர் இப்படி சகிப்புத்தன்மையோட இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட பொறுமையாக ஒருத்தன் இருக்கான்னா அவன் க்ஷத்திரியனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கர்ணனை கேட்குறார். ஆமாம் அப்படின்னு ஒப்புத்துக்கிறான். உடனே நீ கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு பயன்படாமல் போகட்டும் சாபம் கொடுத்துடுறார்.
கர்ணன் ரொம்ப நிராசையாக மன வருத்தத்தோடு அப்படியே கடற்கரை பகுதியில் அப்படியே வந்துட்டுருக்கான். அப்போ ஏதோ ஒரு பிராணியானது ரொம்ப வேகமாக ஓடுறது. அது என்னதுன்னு தெரியாமல் கையில் இருந்த வில்லுலேருந்து ஒரு அம்பு எடுத்து அதை அதுக்கு பிரயோகம் பண்ணுறான் அந்த பானத்தை. உடனே அது கீழே விழுந்து செத்து விடுறது. கிட்டக்க போய் பார்க்குறான், அது ஒரு பசுமாடு. அது அந்த பசுமாட்டுக்கு சொந்தக்காரனான ஒரு அந்தணன். அவங்கிட்ட போய் என்னை மன்னிக்கும்படி கேட்குறான். அந்த அந்தணனுக்கு கோபம் நீ உன்னுடைய எதிரியோட யுத்தம் நடத்தும் பொழுது அந்த யுத்தத்தில் உன்னுடைய தேரானது தரையில் அழுந்தி, சக்கரங்கள் தரையில் அழுந்தி, அப்பனை எதிர்பார்க்காத முறையில் உன்னுடைய தலையானது துண்டிக்கப்படும், உன்னுடைய பகைவனான உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றான் அந்த அந்தணன். வேறு வழியில்லாமல் இதுதான் என்னுடைய தலைவிதி அப்படின்னு நினச்சிட்டு வரான். காந்தார தேசம், அந்த தேசத்துடைய ராஜா தன்னுடைய மகளான இந்த காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு பீஷ்மர் போய் கேட்குறார் அந்த ராஜாவின் இடத்துல. திருதராஷ்டிரன் காந்தாரிக்கும் விவாகம் நடக்கிறது. கணவனான திருதராஷ்டிரன் இந்த உலகத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த காந்தாரியை நானும் இனிமே எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் கண்களை துணியால் கட்டி மறைச்சுன்றார். குந்தி போஜன் அந்த குந்திக்கு வயதான உடனே அந்த ஸ்வயம்வரம் அப்படிங்கிறதான சபையை கூட்டுறான். அந்த ராஜகுமாரர்களில், அதாவது ஸ்வயம்வரத்துக்கு வந்திருக்கக்கூடியதான அந்த அரசகுமாரர்களில் பாண்டு அப்படிங்கிறவன் ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சனால அவனுடைய கழுத்தில் மாலை போடுறா குந்தி. 2 பேருக்கு விவாகம் நடக்கிறது. ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார்கள். பாண்டு ராஜா, அதான் அந்த ராஜா ராஜ்யத்தை ஆண்டுன்னு வரான். கொஞ்ச நாளில் அந்த மத்திரராஜனுடைய சகோதரி மாத்திரி, அந்த மாத்திரியை 2வது மனைவியாகவும் விவாகம் பண்ணிக்கிறான் பாண்டு. இந்த பாண்டு ராஜா ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகும்போது அங்கே மான்கள்லாம் அப்படியே மான் உருவம் கொண்டு ஒரு ஆண்மான் பெண்மான், அதாவது ஒரு ரிஷி மனைவியும் விளையாடின்னு இருக்கா. அப்பொழுது அதை மான் நினச்சி பாண்டு அந்த ரிஷியை அம்பெய்து கொன்னுடுறான். உன்னுடைய மனைவியோடு நீ சேர்ந்திருக்கிற தருணம் வந்தால் அப்பொழுது உனக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு அந்த ரிஷி இறந்துடுறார், மரணத்தை அடைகிறார். இந்த தண்டனையை அவனுக்கு அந்த தண்டனையத்தோடு ரொம்ப வருத்தப்பட்டான். அதனால் என்ன பண்ணான் அந்த பாண்டு ராஜா ராஜ்யத்தை பீஷ்மர் இடத்துல கொடுத்துட்டு விதுரனும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துடுறான். காட்டுக்கு பிரம்மச்சரிய விரதத்தில் அப்படியே இருந்துருக்கான். சந்ததி இல்லை அப்படிங்கிறதுனால அவன் மனைவிகள், அதாவது குந்தி அப்புறம் மாத்திரி 2 பேருமே என்ன பண்ணுறா அப்படின்னா, சந்ததி இல்லையே அப்படிங்கிறதுனால துர்வாச மகரிஷி உபதேசம் பண்ணிதான மந்திரம் மூலமாக குந்தி முதல்ல யம தர்மராஜனை நினச்சி அவனுடைய அனுகிரகத்தினால யுதிஷ்டரையும், வாயு தேவனுடைய அனுகிரகத்தினால பீமனையும், இந்திரனுடைய அனுகிரகத்தினால அர்ஜுனனையும் 3 புதல்வர்களை பெற்றெடுக்கிறார், அதாவது வாங்கிக்கிறாவாகட்டேருந்து. அப்புறம் குந்தி சொன்ன மந்திரம் மூலமாக அந்த மாத்திரி என்ன பண்ணுறா, அஸ்வினி தேவர்களுடைய அனுகிரகத்தினால நகுலன் சகாதேவன் அப்படிங்கிறதான 2 குழந்தைகளையும் அவ பெற்றுக்கிறார், அதாவது அவாகிட்டேருந்து அனுகிரகத்தினால. இப்போ 5 பேர் பஞ்சபாண்டவர்கள். இவன் அந்த வனத்தில் எல்லாரும் இருக்கா. அந்த பாண்டு ராஜா இந்த மனைவிகளோட புத்திரர்களோடு அப்படியே இருந்துருக்கும்பொழுது ஒரு நாள், அதாவது ஒரு வசந்த காலம் வரும்போது மாத்திரியோடு அவர் சேரும்போது அவர் மரணத்தை அடைகிறார். ரிஷியினுடைய சாபத்து மூலமாக மரணம் அடைஞ்சிடுறார். உடனே அந்த மாத்திரி உடன்கட்டை ஏறி அவளும் இறந்துடுறா. குந்தி இந்த 5 பேரையும் அழிச்சுண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துடுறார். இந்த ஹஸ்தினாபுரத்தில் காந்தாரி குந்தி குழந்தைகள் பிறந்ததை கேட்டு, குந்திக்கு குழந்தைகள் இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டு அவளுக்கு பொறாமை வந்துடுறது. அதனால் கல்லால் தன்னுடைய வயிற்றை அப்படியே இடிச்சுக்கிறா. காந்தாரியினுடைய கரு அப்போ வயிற்றில் இருக்குது. அதை ஒரே ரத்தமாக வெளியில் விழருது. ஒரு ரத்தமும் சதையுமாக பூமியில் விழருது. அதை வியாசர் அதை பார்க்குறார். பார்த்துட்டு அந்த கருப்பையில் இருக்கக்கூடியதான மாம்சத்தை 100 பங்காக போடுறார். அதை 100 பாகமாக ஆக்கி அதை நெய் நிரப்பியதான 100 கும்பங்களில் வைக்கிறார், ஒரு கலசத்தில் வைக்கிறார்.
மிச்சமான அந்த மாംச பகுதியை ஒரு கலச பானையில் இட்டு வைக்கிறார். இப்படி வியாசர் காந்தாரியை நோக்கி, என்னுடைய வரத்தினால இதுக்கு தசைகள்லாம் உருப்பெற்று இது இந்த நிரம்பர வரைக்கும் இந்த பானைகளை கலசங்களை அப்படியே சேமித்து வை அப்படிங்கிறார். அவள் இந்த தாழில் இட்டதான அது எல்லாத்தையும் இந்த தசக்கூறுகள் எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறார். அது அப்படியே உற்பத்தி ஆகும்போது அந்த பருவத்தை நோக்கி அப்படி வரும்பொழுது அதில் யுதிஷ்டிரன் பிறந்ததுக்கு பின்னால் இந்த தசைகள்லாம் பிறந்து துரியோதனன் முதலானவெல்லாம் வர. அப்போ 100 பேர் அதில் பறக்கிறா. அப்போ கட்ட சகுனங்கள்லாம் தெரியறது. மற்றவை நாளை கேட்போம்.